உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாயென, நீ வருவாயென. பார்த்து நித்யா, நம்ம ஆபீஸ் இப்ப முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டு. வரவ போறவெல்லாம் ராஜ்யம் ஆளுக. நம்ம 4-5 வருஷமா அங்க வேலை பார்க்கோம், நமக்கு அப்படி வைக்க மாட்டுக்க. உடனே சொல்லுன்னு மறந்தே போச்சு பத்துக்க. அன்னைக்கு இந்த மேடம் அன்னைக்கு வரல பத்தியா, நான் தான் செக்ரட்டரி வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ என்னோட ஒர்க்கை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வைன்னு சொல்லிட்டு போன பத்தியா. உள்ள போனதான் உண்டு. சார் அது வரைக்கும் நல்லா இருந்தது கௌதம் சார். அன்னைக்கு லீவு சொல்லிட்டா சார், நான் தான் இன்னைக்கு உங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்துக்க போறேன், என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாமே எனக்கு அனுப்பிட்டா அப்படின்னு சொன்னதான் உண்டு. அவர் முகம் போன போக்க பார்க்கணுமே, எப்போ என்ன டென்ஷன் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு, இன்னைக்குள்ள ஒர்க்லாம் என்னால் பார்க்க முடியாது, இன்னைக்குள்ள கமிட்மெண்ட்லாம் நாளைக்கு மாற்றி முடிஞ்சிட்டு உடனே சடான்னு கிளம்பி போயிட்டாரே. என்ன சுஜி, நீ வேற யாரையா சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன், நம்ம கௌதம் சாரா? சேச்சா, அவர்லாம் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நம்மளும் வேலை பார்க்க 3 வருஷமா ஒரு நாளா நம்ம முகத்தை பத்தி பேசியிருப்பாரா? எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட், இங்க முகத்தை பார்க்காம எப்படி இருக்காரு? சப்போஸ் நம்ம ரோட்லயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வீட்லயோ எங்கேயாவது அவரை பார்த்து ஹாய் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா திரு முழிப்பாரா என்னன்னு தெரியலையே, ரொம்ப நாள் டவுட்டு. அந்த சிச்சுவேஷன் அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நேற்று வந்தவளை முகத்தை பார்த்து பேசுதா, அது இல்லாம வரலைன்னா இவர் லீவ் சொல்லிட்டான்னு சொல்லு, நம்ப மாதிரியே இல்லை. போ. ஏய் நிச்சயா, நான் உண்மையதான் சொல்றேன், பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? நானும் அன்னைக்கு கண்ணு முன்னாடி பார்த்தனே, எப்ப அவரு வரல அவ வரலன்னு சொன்னோன்னா அவர் என்ன துடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவளும் அப்படிதான். சார் சப்போஸ் டிலே ஆகி வருவாரு, சில டைம் 12 மணிக்கு வருவாரு, சில டைம் 2 மணிக்கு வருவாரா. பார்க்கலன்னா இருக்க மாட்டேல, உடனே நான் வீட்டுக்கு போறேன், அதுல செய்யணும் இதுல செய்யணும் இதான் சாக்குன்னு ஓடிடுவா. 2 பேருக்குள்ள என்னவோ இருக்கு, என்னன்னா தெரியல. ஆனா குடிச்சேர் கண்டுபிடிக்க போறோம். மூக்குல வேத்திரம் போல, அவளை பத்தி பேசிட்டு கரெக்டா வந்துட்டா பத்தியா. ஏதோ இந்த வந்துட்டால, இன்னும் பாரு. ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல என்ன நோட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க? இது பேசுற டைமா? ஒர்க் பண்ற டைம்ல ஒர்க் பண்ணுங்க. அதான் மத்தியானம் 1 to 1:30 வரை டைம் கொடுத்துருக்காங்களே லஞ்ச் டைம், அப்போ எனக்கு அதனால பேசிக்கலாம். இப்போ கொடுத்துருக்க வேலையை ஒழுங்கா பாருங்க. ஓடி போ, உள்ள உனக்கு பெரிய அப்பா வச்சிருக்கேன். எப்படி நீ இல்லாட்டா அவர் ஆஃபீஸ்க்கு வர மாட்டாரு, அவர் இல்லாட்டா நீ அவரை பார்க்க போயிடுவ. இன்னைக்கு இருக்கு உனக்கு. 3 வருஷமா நம்ம இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம், நேற்று வந்தவா நம்மளை கட்டிட்டு போறா பத்தியா. ரொம்ப தான் சார் இவருக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சுட்டாரு. செக்ரட்டரினா செக்ரட்டரி ஒர்க்கை மட்டும் பார்க்கணும், நம்மளை அதட்டதுக்கு யாரு இவளுக்கு பர்மிஷன் கொடுத்தா? நித்யா, நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆனா நீ நான் சொன்னா நம்ம மட்டும் எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காயத்ரி நம்ம சாரை கல்யாணம் பண்ணி கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த ஆபீஸே அவ பேர்ல எழுதிட்டு எப்படி நம்மளெல்லாம் ஆட்டி வைக்க போறான்னு மட்டும் பாரு. இப்ப சொன்னா நீ நீ கதை கட்டி விட்டுறேன்னு சொல்லுவ. இன்னும் ரொம்ப நாள்ல இல்ல, கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஒன்னும் புரிய மாட்டேன். 25 lakh காயத்ரி அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. எதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு? நம்ம எதுவும் இது பண்ண சொல்லலையே. எப்படி 25 lakh காயத்ரி அக்கௌண்ட்ல எப்படி டிரான்ஸ்பர் ஆயிருக்கும்? அதுவும் நமக்கு தெரியாம இன்னும் இந்த ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கோ தெரியலையே. ஏன் நம்மகிட்ட இதை பத்தி காயத்ரி உண்மை சொல்லல? பார்க்காம இருந்திருப்பா. 25 lakh அவர் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் அளவுக்கு யார் அளவுக்கு உரிமை கொடுத்தா? குட் மார்னிங் சார். என்ன சார் காலையில டென்ஷனா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? ஆமா காயு, ப்ராப்ளம் தான். 25 lakh உன் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. எப்படி, யாரை கட்டி டிரான்ஸ்பர் பண்ண? இன்ன வரைக்கும் எனக்கு இதை பத்தின டீடைல்ஸ் எதுவுமே சொல்லல. எதுக்கு பண்ண? அதுவும் 25 lakh உனக்கு சாதாரண விஷயமா? எதுக்காக எடுத்த? என்ன 25 lakh என்னோட அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆயிருக்கா? இல்லையே சார், நான் இதுக்கு எடுக்க போறேன் 25 lakh, அதுவும் உங்ககிட்ட கேட்காம. 25 lakh எனக்கு எந்த செலவும் இப்ப இல்லையே சார். அப்படிதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் எடுக்கல சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கொண்டாங்க சார், டேட் பார்க்கட்டும். 2ஆம் தேதி. 2ஆம் தேதி நான் வரவே இல்லையே சார். 2ஆம் தேதி நான் வரல. நான் அன்னைக்கு லீவ் சொல்லியிருந்தேன்ல சார். அன்னைக்கு வந்து சுஜா அவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க தான் சொல்லியிருந்தேன் நான் அன்னைக்கு லீவு அப்படின்னு. அவங்ககிட்ட தான் சார் கேட்கணும். நான் சத்தியமா எந்த பணமும் பார்க்கல சார். என் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆனது எனக்கே தெரியாது, நீங்க சொல்லியா சார் எனக்கே தெரியும். சுஜா அவங்ககிட்ட தான் கேட்கணும் சார். ப்ளீஸ் சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்க காசு எதுவும் எடுக்கல சார். ஓகே, நீ 2ஆம் தேதி வரல. சுஜா எதுக்கு உன்னோட அக்கௌண்ட்ல 25 lakh டிரான்ஸ்பர் பண்ணணும்? அதுவும் கம்பெனி பணத்தை. உனக்கு அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? சரி, அதை விட்டுரும். சுஜா டிரான்ஸ்பர் பண்ணதாவே இருக்கட்டும். 2ஆம் தேதி தானே நீ வரல, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரெகுலரா வந்துட்டு தானே இருக்க. நீ பாத்துக்கணும்ல. நீ உனக்கு இங்க என்ன ஒர்க் கொடுத்துருக்கு? செக்யூரிட்டி ஒர்க். என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்றதே நீ தான், ஹேண்டில் பண்றதே நீ தான். இந்த டைரியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது 25 lakh நம்ம ஆஃபீஸ்ல இருந்து போயிருக்கு அப்படின்னு. நீ ஏன் என்கிட்ட இதை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணல? ஏன் காயு, ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? இதான் நீ ஒர்க் பண்ற லட்சணமா? கான்சன்ட்ரேஷன் எங்க வச்சிருக்க? அதான்
என்ன சொன்ன என் அண்ணல் பக்கம் கூட வரக்கூடாது, நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரக்கூடாது. என்ன பண்ண, வேற ஊருக்காக அந்த ரூம்குள்ள வாழ வேண்டியதா இருக்கு. நீ வேலைக்கு போனா சரி, போகாலி ஒளிஞ்சு போனாலும் சரி, அப்படிலாம் சொன்னல. இன்னைக்கு ஏன் உனக்கு வந்துச்சு? ஆபீஸுக்கு வந்து ஒரு பல்ல கணிச்சு பேசணும், என்ன டென்ஷன் ஆகுற. என்ன பாரு உனக்கு எவ்வளவு டென்ஷன் ஏற்றுறேன்னு. அதான் ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. சாதிச்சு காமிக்கிற பாரு, தூணை துரும்பாக்கலாம், துரும்ப இரும்பாக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் இருக்க போறதில்ல. என் கார்த்தியத்தான் மனசை மாத்தணும். எனக்காக பிறந்தவர், எனக்காக வளர்ந்தவர் அப்படிலாம் சொல்லுவாரு ஒரு டைம். இப்போ அவர் தான் எனக்கு வேணும், உருகி உருகி நான் காதலிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா என்ன கண்டுக்கிறாம இருக்க பாரு, உன் ஆபீஸ்லயே வேலை வாங்கி உன் கண்ணு முன்னாடி உனக்கு கடுப்பேத்தல ஏத்துறேன். அப்புறம் பாரு இந்த மகா யாருன்னு உனக்கு தெரியும். மகாவா கார்த்திகேயன் பார்க்கலாம். அதான் இப்பதான் எனக்கு புரியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிக்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு. அதுக்குள்ள அர்த்தம் அப்பவும் புரியல, இப்பதான் புரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம புருஷனை எவ்வளவு தூரம் லவ் பண்றோமோ அவ்வளவு தூரம் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாட்டா, நீ அவளை எவ்வளவு பாசம் வச்சிருந்த இல்ல, நான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை மக்கு. சரி இப்ப என்ன ரொம்ப போச்சு, இன்னும் நிறைய டைம் இருக்க, உன்னை புரிஞ்சுக்கலாம், லவ் பண்ணலாம், ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம். நீ சம்மதிச்சா சம்மதிப்ப பாரு, சம்மதிக்க வைக்கிறேன். கார்த்தி உன்னை இப்ப ரொம்ப லவ் பண்றேன்டா, ஆனா நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஒருவேளை கடவுள் எனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஒரு காலத்துல நீ எனக்கு சுத்தி வந்த, நான் உன்னை கண்டுக்கவே இல்லை. இப்ப பாரு, நான் உன்னை சுத்தி வரேன், நீ என்ன கண்டுக்க மாட்ட. இதுதான் முன் செய்த பாவம் பின் தொடரும் சொல்றாங்க போல. இன்னும் தொடர வேண்டாம். கல்யாணம் ஆகி 20 நாள் ஆயிரத்துக்கு மேல ஆயிட்டு, பாவமா இருக்கு எனக்கு உன்னை பார்த்தா. என்ன பண்ண, உனக்குதான் என்ன பார்த்தா பாவமாவே இல்லையே. ஐயோ வந்துட்டார கடுப்பத்துன்னு, நல்ல வேலை போன் ஆஃப் பண்ணிட்டோம். சொல்லுங்க சேரு. சேருன்னா உங்களை கூப்பிடுவேன் நானும். ஆமா சேரன், என்ன கோபிக்காக கோபின்னு கூப்பிடுறீங்களே, அதே மாதிரி நீங்க சேரன சேருன்னு நான் கூப்பிடுறேன். சொல்லுங்க சேரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு எப்படியாவது நாளைக்கு வேலையை வாங்கி கொடுத்துருவீங்கல்ல, உங்களெல்லாம் மழை மாதிரி நம்பி இருக்கேன். ப்ளீஸ் சேரு. சேருவா, இந்த பைத்தியம் அவன்கிட்டயே பேசிட்டு இருக்கு. அரவட்டு அவன்கிட்ட இந்த நேரம் பேச என்ன இருக்கு? அவன் கல்யாணம் ஆகி 2 குழந்தை வச்சிருக்கான், கண்ணா தெரியல இவளுக்கு. கல்யாணம் ஆகலைன்னு யார் சொன்னாலும் நம்பிடுவா போல. சரியான அரக்கு இருக்கு. ராத்திரி நேரம் ஒரு ஆம்பளைட்ட என்ன பேச்ச வேண்டி கிடக்கு. அதுவும் அவன் பொம்பளைய கண்டா விடவே மாட்டான். பெண்கள்னு போர்டு வச்சிருந்தா கூட அதை 5 நிமிஷம் பார்த்துட்டு இருக்கிற டைப்பு. இந்த பைத்தியத்தை என்ன சொல்லுன்னு எனக்கே தெரியல. வேலை தேடி வந்திருக்கா, வேலை, ஊர்ல இல்லாத வேலை, என் ஆபீஸ தேடி. சேரு சேரு கோவம் நல்லா வருது. இவரை மட்டும் நம்ம போனை ஆஃப் பண்ணிட்டு பேசுறோம்னு தெரிஞ்சா அவரை கொண்டே போடுவாரு. எவ்வளவு கடுப்பேத்தனமோ ஏத்துவோம். அநேகமா பாட்டி டென்ஷன் ஆகி அதை உடச்சிட்டு வெளியே போனாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹலோ, ஒழுங்கா கேட்க மாட்டேது சேரு. சாப்பிட்டீங்களா? உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. தூணா இழைச்சு போயிருக்கீங்க. நல்லா நீங்க ஹெல்த்தியா வேலை போஸ்டியா என்ன மாதிரி இருந்தா தானே 4 பொண்ணுங்க உங்களை பார்க்கும் சேரு. என்னது? ஐயோ அவ்வளவு பெரிய அழகிலாம் இல்லைனா? ஐயோ இப்படிதான் என் வீட்டுக்காரரும் முன்னாடியே சொல்லுவாரு, அழகா இருக்க, உன் கண் அழகா இருக்கு, உன் நோஸ் அழகா இருக்கு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாரு. இப்போ நீ யாரோ நான் யாரோன்னு அவரு பாட்டு போய் பணவாசம் போன மாதிரி போயிருக்காரு. என்ன செய்ய, தலையெழுத்து சேரு. இந்த அரக்கு இருக்க நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியலையே. ஷோ கொல்லாம கொள்ளுக நம்மள. கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டு நான் பண்ற அவஸ்தை இருக்க கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆமாமா, பிங்க் கலர் ட்ரெஸ்ஸா? ஓ இருக்கே. ஓ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டா சக்சஸ் ஆயிருமா? சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் சொல்லுங்க சேரு. பிங்க் ட்ரெஸ் போட்டு 10 o'clock. ஓகே ப்ளீஸ் எனக்காக மேனேஜர்கிட்ட பேசுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, வாங்குற சேலரியில ஃபர்ஸ்ட் மந்த் பாதி உங்களுக்கு தான். ப்ளீஸ் சேரு. ஆனா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. என் வீட்டுக்காரர் கூட சுமார் தான், நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. அந்த சுருண்ட முடிதான் ஹைலைட்டே போங்க. ஏய் மகா, போனை கொஞ்சம் வைக்கிய தயவு செஞ்சு, தலை வலிக்குது. அதுவா சேரு, பக்கத்து வீட்டுல ஏதோ பைத்தியக்காரன் புலம்புறான்னு நினைக்கிறேன். ஆமா, ஐயோ அவங்க ஒய்ஃப் பேரு மகாலட்சுமி தான். ஆமா, பொண்டாட்டி வெளியே தள்ளியிருப்பாளா இருக்கும், சத்தம் போட்டே இருக்கான் மகான்னு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன சாப்பிட போறீங்களா? சரி சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி அதுக்கு என்ன, எவ்வளவு நேரம் பேசுறேன் சேரு, நான் ரெடி. நீங்க எப்படி கோபின்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி சாப்பிட்டு வாங்க, நானும் சாப்பிட்டு வந்திருக்கேன். பாய். என்ன கார்த்தி, என்ன உனக்கு எனக்கு தான் இந்த சம்பந்தமே சொல்லிட்டல, அப்புறம் என்ன? நான் போன் தானே பேசிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். வேலை விஷயமா ஒருத்தங்கிட்ட இம்பார்ட்டண்டா போன் பேசிட்டு இருக்கேன். மகான்னு தொல்லை பண்ணிக்கிட்டு. என்ன சாப்பிட்டாச்சுல, பேசாம தூங்க வேண்டியதானே?
வேலை விஷயமா பேசிட்டு இருக்கியா? அடுத்த ராத்திரி கண்டவன் பேசுறதா வேலை விஷயமா பேசுறதா? அறிவில்ல உனக்கு? ஆபீஸ்ல அவன் யாருடி? அவன்கிட்ட வேலை கேட்டுட்டு இருக்க? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. அறிவுங்க சுத்தமா இல்ல. படிச்ச முட்டாள்னு சொல்லுவாங்களா, அது வேற யாரும் இல்ல, நீதான். அந்த ஆபீஸ்க்கு இன்சார்ஜே நான் தான். எங்க எம்டி இல்லாட்டா நான் தான் இன்டர்வியூவே செலக்ட் பண்றது. நான் சொல்றேன், உனக்கு அங்க வேலை கிடைக்க போறது கிடையாது. கடவுளை வேண்டிக்கோ, உனக்கு சத்தியமா அங்க கிடைக்காதுன்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு பொறாம நான் அந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்துருவணும்னு. உங்களுக்கு ஏன் பொறாம வருது? அவன் என்ன பிடிக்கல, பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், கிட்ட வரவே மாட்டேன், நல்லா கூட தீண்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன? எனக்கு என் சேரு வேலை வாங்கி கொடுப்பாரு. இப்ப கூட வேலை வாங்கி கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. உங்க தயவுலாம் எனக்கு தேவையில்லை. ஆமா, நீங்க தான் என்ன பேச மாட்டேன்னு சொன்னீங்களா, இப்ப இருக்கு பேசுறீங்க? என்னது சேருவா? சேரு மோருன்னு சேரு தூக்கி மண்டமலையே அடிச்சு போடுவேன். சும்மா சேரு சேருன்னு. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுடி, கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. அவன்கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்க? அறிவு கட்டவளே. இங்க பாருங்க கார்த்திக், உங்கள்கிட்ட ஒன்னும் வேலை வாங்கி கேட்கல. உங்கள்ட்ட வேலை வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு கையேந்தி நிக்கவும் இல்ல. என்னோட டேலண்ட் பிளஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப், அதனால எனக்கு வேலை கிடைக்கும். நாளைக்கு கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனா ஒன்னே ஒரு கண்டிஷன், நாளைக்கு எதையாவது சொல்லி கெடுத்து எனக்கு கிடைக்கிற வேலையை நிப்பாட்டு மட்டும் நினைச்சீங்க, நடக்கிறது வேற. என்ன நடத்துவ? என்னடி நடத்துவ? நடத்தி காமி பாப்போம். நாளைக்கு உனக்கு இந்த வேலை கிடைக்கா இல்லைன்னு மட்டும் பாரு. வா, பெரிய இதுல வாய் பேசுகல சேரு பாரு மோருன்னு. அவனுக்கு இருக்கு, உனக்கு இருக்கு. வேலையா வேலை? வேற ஆபீஸ்ல வேலையே இல்ல. நல்ல ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இப்ப ரிசப்ஷனிஸ்டா வந்துட்டு நிக்க. வேணுக்கு ஒண்ணு என்ன கடுப்பேற்றுறதுன்னு வர்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன கடுப்பேற்றி பார்க்கணும், நானே உன் வழிக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. பாப்போம், அதையும் பாப்போம். இந்த ஜென்மத்துல நடத்தி காமிக்கிறாங்க இல்லைன்னு மட்டும் பாருங்க. நாளைக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே என்ன தேடி வரதான் போறீங்க. இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த ரெண்டும் நடக்கல, என் பேரு மகாலட்சுமி இல்ல. இந்த கமலியெல்லாம் ஒரு பொண்ணா? எனக்கு இவள்கிட்ட போய் நம்ம கோயில பேசணும்? நமக்கு அறிவுங்கிறதே கிடையாது. கண்ணு கனவு பேசாம நின்றுக்க வேண்டியது. பெரிய விளையாட்டம் அவன்கிட்ட பேசுனதுக்கு என்னெல்லாம் சொல்லிட்டான். விக்ரம் நிக்காருன்னு கூட பார்க்காம சுஜினை என்னைய பத்தி சேர்த்து என்ன பேசிட்டா. சுஜினோட சுண்டு விரல் கூட என்ன பட்டதில்ல. நான் அதுக்கு என்னைக்கு இடம் கொடுத்ததே இல்லை. அது எனக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். இப்ப பேசுனதை பார்த்தா விக்ரம் கண்டிப்பா நம்மள தப்பா எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, விக்ரம் இல்ல, அந்த சிச்சுவேஷன்ல எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, தப்பாதான் எடுத்துப்பாங்க. இவளால சுஜி நம்மள தப்பா நினைச்சிருப்பாரோ? தப்பாதான் நினைச்சிட்டாரு போல இருக்கே. நம்ம குளத்துக்கெல்லாம் போலாம் பிரியா, உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னா சொல்லி தானே கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு. இவ பேசினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. கண்டிப்பா தப்பா தான் எடுத்துப்பாரு. எப்படி பேச, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு? விக்ரம் நம்மள தப்பா தான் நினைச்சிட்டாரு. ஆமா, எல்லாம் என் வாயாலதான். வாய வச்சு சும்மா இருந்திருக்க மாட்டேனா? ஃப்ரெண்டு மண்ணாங்கட்டின்னு இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு? நம்ம சொன்னாலே இப்ப விக்ரம் கண்டிப்பா நம்மள நம்ப மாட்டாரு. ஆமா, ஏற்கனவே சுஜினை நம்ம லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் ஆயிட அவர் வந்து என்ன கல்யாணம் ஆச்சு. இப்ப நம்ம என்ன சொன்னாலும் கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டா. பிரியா சாப்பிடல, இத வெளியே தூங்கலாம் தான். வெளியே கொஞ்சம் காத்தோட்டமா இருக்குது, எங்க புழுக்கமா அந்த மாதிரி இருக்கு, அதான் வெளியே தூங்குறேன். வளர்ந்தால பயமா தான் இருந்தா கூப்பிடு. விக்ரம் நம்மள தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, இவ்வளவு நாள் இங்க படுத்திருந்தவரு திடீர்னு வெளியே தூங்க போறேன் தலைவணி எடுத்துட்டு போறாருல. நம்ம புரிஞ்சுக்கல, நம்ம யாருமே எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. விக்ரம் இல்ல, சாப்பிட்டேல. விக்ரம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் உட்கார. விக்ரம் இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன். பிரியா என்ன சொல்லு? விக்ரம், அந்த கமலி லூசு சொன்ன பொய்யெல்லாம் நம்பிட்டல விக்ரம். அவ சொன்னதெல்லாம் பொய் விக்ரம். அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, சத்தியமா. நான் லவ் பண்ணது சுஜினை தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவன் என்னைக்கு ஃப்ராடுன்னு தெரிஞ்சோ அன்னைக்கு ஒதுங்கிட்டேனா. மனசுல இப்ப முழுக்க முழுக்க நீ மட்டும் தான் இருக்க விக்ரம். ப்ளீஸ் விக்ரம், நீ கோயில கூட நான் உன்னை அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். என்னது நம்ம வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிக்கலாம் அப்படி இப்படி நான் கனவு கண்டுட்டு வந்தேன். பாரு, அந்த கிறுக்கினால இன்னைக்கு எல்லாமே என் பேர் தப்பா போச்சு. இல்ல, நீ கூட என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டே விக்ரம். என்ன பிரியா, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்க, என்ன? பரவாயில்ல சொல்லு. இல்ல விக்ரம், ஒண்ணும் இல்ல. அம்மா அப்பாவும் நாளைக்கு காலையில வரேன்னு இருக்காங்க. அதான் கொஞ்சம் லேட்டா நீங்க ஸ்கூலுக்கு போக முடியுமான்னு கேட்கதான். மாமா வத்தையும் வராங்களா? பர்மிஷன் போட முடியாது பிரியா. நான் வேலையில ஜாயின் பண்ணியே ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஒரு பர்மிஷன் நான் போட்டுட்டேன். அன்னைக்கு அக்கா வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் போட முடியாது. அத்தையும் மாமா வராங்களே, அம்மாலாம் இருக்காங்கல்ல, நீ என்னன்னு பேசிக்க. நான் ஃபோன் பண்ணி என்ன எதுவும் கேட்டுக்கிறேன், தப்பா எடுத்துக்காத. எனக்கு தூக்கம் வருது. ஓகே, குட் நைட்.